வெல்கம் டு சயின்ஸ் ஃபோர்ஸ். காசநோய் ஒரு விரிவான பார்வை. அறிமுகம். காசநோய் அதாவது டிபி என்பது காற்றில் அமைதியாக பரவி உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களை பாதிக்கும் ஒரு நோய். எந்த ஒரு அறிகுறிகளையும் காட்டாமல் பல ஆண்டுகளாக இது உடலுக்குள் வாழக்கூடியது என்பது இதனை இன்னும் ஆபத்தானதாக ஆக்குகிறது. இந்த காணொளியில் காசநோய் எவ்வாறு பரவுகிறது, அது உடலை எவ்வாறு பாதிக்கிறது மற்றும் அதனை முன்கூட்டியே கண்டறிய மான்டாக்ஸ் பரிசோதனை எவ்வாறு உதவுகிறது என்பதைப் பற்றி விரிவாக காண்போம். காசநோய் என்றால் என்ன? காசநோய் அதாவது டிபி என்பது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் ஒரு நாள்பட்ட தொற்று நோயாகும். இது முக்கியமாக நுரையீரலை பாதிக்கிறது, ஆனால் உடலின் மற்ற பகுதிகளுக்கும் பரவக்கூடும். பாதிக்கப்படும் உறுப்புகள். நுரையீரல் மிகவும் பொதுவாக பாதிக்கப்படும் உறுப்பு என்றாலும் காசநோய் மூளை, எலும்புகள், சிறுநீரகங்கள் மற்றும் நிணநீர் முடிச்சுகள் ஆகியவற்றையும் பாதிக்கிறது மற்றும் கடுமையான சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். பாக்டீரியாவின் பண்புகள். இந்த பாக்டீரியா கம்பி வடிவமானது, மெல்ல வளரக்கூடியது. இது கடுமையான சூழ்நிலைகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் தடித்த மெழுகுவான்றிய செல் சுவரை கொண்டுள்ளது. இது பல கிருமிநாசினிகளை எதிர்க்கும் தன்மையை இதற்கு அளிக்கிறது. பரவும் விதம் மற்றும் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். பரவும் விதம். காசநோய் காற்றின் மூலம் பரவுகிறது. பாதிக்கப்பட்ட நபர் இருமும்போது, தும்மும்போது அல்லது பேசும்போது கூட பாக்டீரியாக்களை கொண்ட சிறிய நீர்த்துளிகள் காற்றில் கலக்கின்றன. எவ்வாறு பரவாது? தொடுவதாலோ, உணவை பகிர்ந்து கொள்வதாலோ அல்லது சாதாரண தொடர்புகளாலோ காசநோய் பரவாது என்பதை புரிந்து கொள்வது அவசியம். நுரையீரலுக்குள் நுழைதல். இந்த நோய் தொற்றுள்ள நீர்த்துளிகளை சுவாசிக்கும்போது பாக்டீரியாக்கள் நுரையீரலின் ஆழத்திற்கு சென்று ஆல்வியோலை எனப்படும் காற்று நுண்ணறைகளை அடைகின்றன. இவை வாயு பரிமாற்றத்திற்கு காரணமான சிறிய காற்றுப்பைகள். நோய் எதிர்ப்பு எதிர்வினை. இந்த கட்டத்தில் மேக்ரோஃபேஜ்கள் எனப்படும் நோய் எதிர்ப்பு செல்கள் பாக்டீரியாவை விழுங்கி அழிக்க முயற்சிக்கின்றன. இருந்தும் காசநோய் பாக்டீரியாக்கள் இந்த செல்களுக்குள் உயிர்வாழும் திறனை கொண்டுள்ளன. கிரானியுலோமா உருவாக்கம். நோய் தொற்றை கட்டுப்படுத்த உடல் பாக்டீரியாவை சுற்றி ஒரு பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குகிறது. இது கிரானியுலோமா என்று அழைக்கப்படுகிறது. மறைந்திருந்த மற்றும் தீவிர காசநோய். இது 2 சாத்தியமான விளைவுகளுக்கு வழிவகுக்கும். மறைந்திருந்த காசநோய். பாக்டீரியாக்கள் செயலற்ற நிலையில் இருக்கும். தீவிர காசநோய். பாக்டீரியாக்கள் பெருகி நோயை உண்டாக்கும். அறிகுறிகள். தீவிர காசநோயுள்ளவர்களுக்கு தொடர்ச்சியான இருமல், நெஞ்சுப்பலி, இருமலில் இரத்தம் வருதல், காய்ச்சல், இரவு நேர வியர்வை, எடை குறைவு மற்றும் சோர்வு போன்ற அறிகுறிகள் காணப்படும். நுரையீரல் அல்லாத காசநோய். சில சமயங்களில் காசநோய் நுரையீரலை தாண்டி மூளை, எலும்புகள் மற்றும் நிணநீர் முடிச்சுகள் ஆகிய உறுப்புகளுக்கும் பரவுகிறது மற்றும் கடுமையான சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். நோயறிதல் மற்றும் மான்டாக்ஸ் பரிசோதனை. நோயறிதல். காசநோயை கண்டறிய மருத்துவர்கள் மார்பு எக்ஸ்ரேகள், சளி பரிசோதனை, மூலக்கூறு பரிசோதனைகள் மற்றும் மான்டாக்ஸ் தோல் பரிசோதனை உள்ளிட்ட பல முறைகளை பயன்படுத்துகிறார்கள். மான்டாக்ஸ் பரிசோதனை. மான்டாக்ஸ் பரிசோதனை என்பது மறைந்திருந்த காசநோய் அதாவது லேட்டன்ட் டிபி ஐ கண்டறிய பயன்படுத்தப்படும் ஒரு எளிமையான மற்றும் பரவலாக பயன்படுத்தப்படும் முறையாகும். பிபிடி. இது சுத்திகரிக்கப்பட்ட புரத வழித்தொடர்பு அல்லது பிபிடி எனப்படும் பொருளை பயன்படுத்துகிறது. இதில் காசநோய் ஆன்டிஜென்கள் உள்ளன. உட்செலுத்துதல். சிறிய அளவு பிபிடியை முன்கையின் தோலினுள் ஊசி மூலம் செலுத்தப்படுகிறது. காத்திருத்தல். ஊசி செலுத்தப்பட்ட இடம் 48 மணி நேரம் முதல் 72 மணி நேரம் கழித்து கவனிக்கப்படுகிறது. தடித்த வீக்கம். மருத்துவர்கள் சிவப்பை கவனிப்பதில்லை, ஆனால் இன்டியூரேஷன் எனப்படும் தடித்த கடினமான வீக்கத்தையே தேடுகிறார்கள். முடிவு. இந்த வீக்கத்தின் அளவானது நபரின் காரணிகளைப் பொறுத்து பரிசோதனை நேர்மறையானதா அல்லது எதிர்மறையானதா என்பதை தீர்மானிக்கிறது. நேர்மறை முடிவு.
மாண்டாக்ஸ் பரிசோதனை நேர்மறையாக இருந்தால் அந்த நபர் காசநோய் பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை குறிக்கிறது, ஆனால் அது தீவிர நோயை உறுதிப்படுத்தவில்லை. தவறான முடிவுகள். தடுப்பூசி, நோய் எதிர்ப்பு நிலை அல்லது சமீபத்திய நோய் தொற்று காரணமாக தவறான நேர்மறை மற்றும் தவறான எதிர்மறை முடிவுகள் ஏற்படலாம். மருந்துகளின் செயல்முறை. ட்ரீட்மெண்ட். இன்ட்ரோ. காசநோய்க்கு சிகிச்சை அளிக்க பல மாதங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்களின் கலவை தேவைப்படுகிறது. இந்த மருந்துகள் 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன: பாக்டீரியா கொல்லிகள் மற்றும் பாக்டீரியா தடுப்பான்கள். பாக்டீரியா கொல்லிகள். பாக்டீரியா கொல்லி மருந்துகள் நேரடியாக பாக்டீரியாக்களை கொன்று அழிக்கின்றன. செல் சுவர் அழிவு. இந்த மருந்துகளில் சில பாக்டீரியாவின் செல் சுவரை பலவீனப்படுத்தி பாக்டீரியாவை வெடித்து சேக ஆக்குகின்றன. வளர்சிதைவு தடை. மற்ற சில அத்தியாவசிய வளர்சிதைவு செயல்முறைகளில் தடையிட்டு பாக்டீரியாக்களை ஆற்றல் உற்பத்தி செய்வதை தடுக்கின்றன. முக்கியமான பாக்டீரியா கொல்லிகள். முக்கியமான பாக்டீரியா கொல்லி மருந்துகள் ஐசோனியாசிட், ரிஃபாம்பின் மற்றும் பைரசினாமைட் ஆகியவை ஆகும். ஐசோனியாசிட். இது மைக்கோலிக் அமிலத்தின் உற்பத்தியை தடுத்து பாக்டீரியாவின் செல் சுவரை பலவீனப்படுத்துகிறது. ரிஃபாம்பின். இது பாக்டீரியல் ஆர்என்ஏ பாலிமரேஸை முடக்கிவிட்டு ஆர்என்ஏ உற்பத்தியை தடுக்கிறது, இதனால் புரத உற்பத்தி நிறுத்தப்படுகிறது. பைரசினாமைட். இது நோய் எதிர்ப்பு செல்களுக்குள் இருக்கும் அமில சூழலில் செயல்பட்டு மறைந்திருந்த பாக்டீரியாக்களை குறிக்கொள்கிறது. பாக்டீரியா தடுப்பான்கள். பாக்டீரியா தடுப்பான் மருந்துகள் பாக்டீரியாக்களை நேரடியாக கொல்வதில்லை, ஆனால் அவற்றின் வளர்ச்சியை நிறுத்துகின்றன. புரத உற்பத்தி. அவை ஆஃபன் புரத உற்பத்தியை தடுப்பதன் மூலம் செயல்படுகின்றன, இதனால் பாக்டீரியாக்கள் பெருகுவது தடுக்கப்படுகிறது. எத்தாம்பியூட்டால். எத்தாம்பியூட்டால் என்பது காசநோய் சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான பாக்டீரியா தடுப்பான் மருந்தாகும். இது செல் சுவர் உருவாக்கத்தில் தடையிட்டு பாக்டீரியாவை பலவீனப்படுத்தி அதன் வளர்ச்சியை நிறுத்துகிறது. ஒப்பீடு. பாக்டீரியா கொல்லி மருந்துகள் பாக்டீரியாக்களை கொல்கின்றன, அதே வேளையில் பாக்டீரியா தடுப்பான் மருந்துகள் அவற்றின் வளர்ச்சியை நிறுத்துகின்றன. பயனுள்ள சிகிச்சைக்கு இரண்டும் அவசியம். முடிவுரை. கூட்டு சிகிச்சை. பல மருந்துகளை பயன்படுத்துவதன் மூலம் பாக்டீரியாக்கள் பல்வேறு விதங்களில் தாக்கப்படுவதை உறுதி செய்யலாம் மற்றும் மருந்து எதிர்ப்பை தடுக்கலாம். மருந்து எதிர்ப்பு. சிகிச்சையை முழுமையாக முடிக்காவிட்டால் மருந்து எதிர்ப்பு காசநோய் உருவாகலாம், இது நோயை குணப்படுத்துவதை மிகவும் கடினமாக ஆக்கிவிடும். தடுப்பு. தடுப்பூசி, முன்கூட்டியே கண்டறிதல் மற்றும் சரியான சிகிச்சையின் மூலம் காசநோயை தடுக்க முடியும். சுருக்கமாக சொன்னால், காசநோய் ஒரு சீரியமான மற்றும் சிகிச்சையளிக்கக்கூடிய நோய். மாண்டாக்ஸ் பரிசோதனை மூலம் முன்கூட்டியே கண்டறிதல் மற்றும் சரியான மருந்து சிகிச்சை இதனை பரவல் கட்டுப்படுத்துவதற்கான முக்கிய வழிகளாகும். இன்று ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டது உங்களுக்கு மகிழ்ச்சி அளித்திருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.